ஹலோ ஆல், பாரு வர்சஸ் திவ்யா. பாரு வந்து செம்மையாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க திவ்யாவை. ஸோ நேற்று நைட்டில் இருந்தே திவ்யாவோட ஆட்டம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைனா வந்து திவ்யாவுக்கு வந்து அப்படி தானே இருக்கும். ஆனால் திவ்யாவுக்கு வந்து செம்மையாக பல்பு கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திவ்யா தான் ஆரம்பித்தாங்க. நான் என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்ல போகிறேன், வாங்க கைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. அழகாக மேடம் உட்காந்து லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது தான் வந்து ஒரு அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து தூங்கணுமோ இல்லை வெளியே போகணுமோ இல்லைனா வாஷ்ரூம் போகணுமோ நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து பிக் பாஸ் சொன்னாங்க, திவ்யா நீங்கள் உட்காருங்க நான் பேசணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அதில் வந்து பாரு வந்து ஃபஸ்ட்டு திவ்யாவை சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது டீட்டெயிலாக ரீசன் இருக்குது. அதில் கமருதீனும் வந்து திவ்யாவை தான் சொன்னாங்க. என்ன ரீசன்னா, நான் பாட்டுன்னு அங்கே வந்து ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சாண்ட்ராவுக்கும் கனிக்கும், அது கவனிச்சிட்டு இருந்தா அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு எல்லாரும் வந்து பயந்துட்டாங்க. இவங்க கத்துறது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வந்து கத்திட்ருக்காங்க. அங்கே என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, இவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க, அதுக்கு வேறு என்ன வேறு வந்து செம்மையாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. நான் லூஸுன்னு சொல்லவே இல்லை, எஃப்ஜே தான் ஃபஸ்ட்டு சொன்னான். ஆனால் என்னை வந்து நல்ல கேள்வி கேட்ட திவ்யாவுக்கு வந்து எஃப்ஜே கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கமர்தீன் செமையாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் திவ்யாவை லைவில். ஸோ அது முடிஞ்சு தான் வந்து பாரு திவ்யா கான்வர்சேஷன். ஆக்சுவலி இவ்வளோ தான் நடந்ததே. இப்போ நம்ம ப்ரமோவில் பார்த்து தான் அதுதான் வந்து நடந்த விஷயம். திவ்யா அவங்க சைடு இருக்கிற நேரத்தை வந்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வந்து முட்டை கொடுக்கல, உங்களுக்கு வந்து தனியாக வந்து சாப்பாடாக்கி கொடுக்கல, அப்புறையே வந்து நீங்கள் சொல்கிறீங்க பாரு நான் வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லி ரீசன் சொன்னீங்களே, அப்போ இதெல்லாம் பண்ணுறது திவ்யா கேட்குறாங்க பாருவை. ஸோ பாரு வந்து சொல்கிறாங்க, நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. கிச்சன் டீமில் உங்களோட டியூட்டி நீங்கள் பண்ணீங்க, அது நான் வந்து எதுவுமே குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆட்டிடியூடு காமிச்சிங்க இல்லையா, நான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டபோது எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு ஏதோ அவராக சொன்னீங்களே, அதுதான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, முட்டை விஷயம் நான் முன்னாடி நாள் வந்து பேசினது, 2வது நாள் தான் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. முதல் நாளே வந்து எனக்கு முட்டை வேணும்னு சொல்லும்போது இல்லை அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. 2வது நாள் தான் முட்டைக்கு வந்து பிரச்சனை போயிடுச்சு. இந்த மாதிரி பாரு வந்து கிளியராக சொல்லி கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஏன்னா அவங்களோட மைண்டில் வந்து நான் பேசுறது கரெக்டு, நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ திவ்யா தான் வந்து முந்திக்கிட்டு நிறைய விஷயம் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி வந்து அவரைக்காவை கூட்டு பண்ணலையா, புடலங்காவை பொரியல் பண்ணலையான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு பாரு வந்து நீங்கள் வந்து நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம சாப்பிட்டு அப்புறமா பேசலாம். ஏன்னா எது பேசினாலும் வந்து 16 பக்கம் டயலாக் எழுதி வச்சு அதே தான் வந்து சொல்லிட்டு இருப்பா. இவகிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு பாரு வந்து எழுந்துட்டாங்க. ஆனால் பாரு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இது பார்த்து செம்ம கோபமான திவ்யா, பாரு நான் வந்து ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்து பேச வரல, எனக்கு இப்படி தான் பேச வரும். அதாவது பாரு வந்து மோக் பண்ணுறாங்களா, பாரு ஒரு விஜே அவங்க நல்லா பேசுவாங்க, எனக்கு இவ்வளவு தான் பேச வரும்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு என்ன பேச விடாமல் போகிறீங்களே பாருன்னு சொல்லும்போது தான் வந்து அந்த பிரமோ வந்தது மக்களே. ஸோ இப்போ சொல்லுங்கள், இதில் வந்து யார் வந்து மாஸ்க் காட்டினாங்க, யார் வந்து மொக்க பண்ணாங்க? திவ்யா அவங்களாவே போயிட்டு வந்து வாயை கொடுத்து மொக்க வாங்கினாங்க, அதுதான் நடந்தது.